கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜனவரி 25 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது எதிரிகளால் ஏற்படும் நன்மைகள். வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில். நம் மகிழ்ச்சியை பகிர்ந்திட நண்பர்கள் தேவை. தனிமை விரட்ட குடும்பம் அவசியம். தனிமை மன இறுக்கத்தை தந்துவிடும். ஆனால் எதிரிகள் இருப்பது கிறிஸ்தவனுக்கு நல்லது. உங்களை கேலி செய்கிறவர்கள் இருக்கையில் நீங்கள் தேவனிடம் ஓடி வருவீர்கள். எதிரிகள் இருந்தால் தான் தைரியம் பெற முடியும். ஏமாற்றுகிற சத்ரு இருந்தால்தான் தேவன் மாத்திரமே நம்ப தகுந்தவர் என்ற சிந்தனை வரும். அதைரியமும் சோதனைகளும் நம்மை சாதனைக்கு அழைத்து செல்லும். எந்த ஏமாற்றத்திலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். எதிர்ப்பு வருகையில் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. எதிரி விமர்சிக்கையில் அதனை நெஞ்சில் ஏற்றி நொறுக்கி போய் விடாது வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எதிரிகள் இருந்தால்தான் முன்னேற முடியும். படிப்பினையும் கற்றுக்கொள்ளலாம். தாவீது ஆட்டு இடையன், ஒரு இளைஞன். ஆனால் கோலியாத் என்ற அரக்கன் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் ஆடு மேய்ப்பவனாகவே இருந்திருப்பான். ராஜபீடத்திற்கு தகுதி பெற்றிருக்க மாட்டான். சவுல் அரசன் தாவீதை அரசனாக்கி இருந்திருக்க முடியும். ஆனால் ஒரு பெரும் எதிரியின் மூலம் அவனை உயர்த்த விரும்பினார். நம்மை கீழே விழத்தள்ள எதிரி எத்தனித்தாலும் அதன் மூலம் உயர்ச்சியை காண தேவன் உதவுவார். சத்ரு நம்மை தடுக்க அல்ல, மாறாக நம்மை ஊக்கப்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் உதவும்படி தேவன் மாற்றுவார். விமர்சனம், ஏமாற்றம், துரோகம் நம் தோல்விக்கு அல்ல, வெற்றிக்கு அனுப்பப்படுவது. சிலுவை மரணம் இல்லையேல் உயிர்த்தெழுதல் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லையேல் மீட்பு இல்லை. மீட்பு இல்லையேல் ரட்சிப்பு இல்லை. ஒரு பக்திமான் ஆற்றோரத்தில் உள்ள மரத்தின் அடியில் தன் காலை தியானத்தில் இருக்கையில் அப்போது ஆற்றின் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அப்பொழுது ஒரு தேள் தண்ணீரில் இழுத்து வரப்படுவதை கண்டான். பக்திமான் தேளை விடுவிப்பதற்காக கீழே இறங்கி முயற்சித்தான். ஆனால் அந்த தேள் அவரை தாக்கியது. அப்பொழுது அந்த வழியே வந்த வழிபோக்கன் இந்த பக்திமானிடம் வந்து, அதுதான் தேள் ஆச்சே, அதுதான் உங்களை தீண்டும் என்று தெரியாதா என்றார். அதற்கு பக்திமான், உண்மைதான், தேள் தன் இயல்பு குணத்தை மாற்றவில்லை என்பதற்காக என் குணத்தை நான் மாற்ற வேண்டுமா? எதிரி தனி மனிதனாகவும் வரலாம். ஆரோக்கியத்தின் பொருளாதார நெருக்கடியின் உறவுகளிலும் வரலாம். இது நம்மை விழ செய்துவிடும். ஆனால் தேவன் இதனையும் நன்மைக்காக பயன்படுத்த முடியும். சத்ரு மாறாவிட்டாலும் நாம் மாற முடியும். ஆமேன். ஜெபம். எதிரிகள் மாறாவிட்டாலும் நாங்கள் நன்மை செய்யும் குணத்தை மாற்றாமல் இருக்க உதவி அருளும். ஆமேன்.